தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். கடந்த லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் பாஜகவுக்கு 5-6 தொகுதிகளிலும் பாஜக கூட்டணிக்கு 10 தொகுதிகளிலும் வெற்றி கிடைக்கும் என்று பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் எதிர்பார்த்தனர். ஆனால் ஒரு வெற்றி கூட கிடைக்கவில்லை. தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் அமித்ஷா உறுதியாக உள்ளார். பாஜக வேட்பாளர்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதும் அவரின் விருப்பம். தமிழக பாஜகவில் உள்ள சில மூத்த தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோர் டில்லி மேலிட தலைவர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்களிடம் தொடர்பில் உள்ளனர். இதை வைத்து தங்களுக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கும் தேர்தல் சீட் வாங்கி விடுகின்றனர். ஆனால் வெற்றி பெறுவதில்லை. அந்த நடைமுறையை உடைத்து தகுதியானவர்களையே வேட்பாளர் ஆக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அமித்ஷா வந்துள்ளார். அதுவும் தகுதியானவர்களை தன்னுடைய நேர்பார்வையில் தேர்வு செய்யவும் முடிவெடுத்துள்ளார். இதற்காக மத்திய உளவுத்துறை அதிகாரிகளை முடுக்கிவிட்டுள்ளார். அவர்கள் தமிழகத்தில் பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகள் எவை என கணக்கெடுத்து அதில் யாரை வேட்பாளராக நிறுத்தினால் கட்சி வெற்றி பெறும் என்ற தகவல்களை சேகரித்து வருகின்றனர். அவர்கள் அளிக்கும் அறிக்கையை வைத்து பாஜக வேட்பாளர்களை அமித்ஷா அறிவிக்க உள்ளார். இதனால் மேலிட தலைவர்களின் சிபாரசில் சீட் வாங்கிவிடும் எண்ணத்தில் இருந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கு கலக்கம் ஏற்பட்டுள்ளதாக பாஜக வட்டாரங்கள் கூறின.